அன்புநீர்களே, இலங்கையில் 2 விடயங்கள் அரங்கேறி இருக்கின்றது. ஒன்று, பிரபல ஆங்கில ஊடகவியலாளர் லசந்த விக்கிரமசிங்கவை கொலை செய்தவர்கள் ராணுவ உளவு பிரதானி சுரேஷ் சாலி. இவர் யார்? ஏற்கனவே இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலும் இவர் தான் செய்ததாக ஒரு சந்தேகம் நிலை வருகின்ற நிலையில் பீட் மார்ஷல் சரத் பொன்சேக அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். லசந்த விக்கிரமசிங்கவை கொலை செய்தவர்கள் ராணுவ உளவு பிரதானி துவான் சுரேஷ் சாலி என்றும், ராணுவ பிரதானத்தில் இருந்த சேவையில் இருந்த எந்த விதாரணை என்றும் பகிரங்கமாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, ஊழல் அரசியல்வாதிகளின் செயல்பாடு தனக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்று பண்டாரவளையில் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயத்தை பற்றி பார்ப்போம். 2 விடயங்கள் தான் இந்த அரங்கேறி இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் வழிகாட்டலில் நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்வதோடு மகிழ்ச்சி மிக்க மக்களாக மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை செல்வ செழிப்பான வாழ்க்கையை நோக்கி நகர்வதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இவர வாயில வசம்பு வச்சு தேக்கே மக்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாங்களா? டேய், ஒரு பொய்யை சொன்னாலும் மூட்டை கணக்கிலையும் பெரிய டொன் கணக்கிலையுமா சொல்லுவீங்க? மக்கள் நிம்மதியா வாழ்றாங்க. அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விட. என்றால் ஜனாதிபதி அவர்கள் பலமுறை சொல்லுகின்றார்கள், ஒருபோதும் நாட்டுக்குள் நாங்கள் இந்த இனபேதமான அதாவது வன்முறையை கொண்டு வர விட மாட்டோம் என்று. அதை நாமும் பலமுறை சொல்லி இருக்கின்றோம். ஏபிபி ஆட்சியில் ஒருபோதும் இந்த இனவாதிகளின் கூச்சல் எடுபடாது. அந்த வகையில் மட்டக்களப்பு தேரரை பற்றி அறிந்திருப்பீர்கள். சண்டியன் தேரர், நான் அவரை பேர் சொல்ல மாட்டேன், அப்புறம் நம்மள வழக்கு இழுத்துருவான் பாவி. மட்டக்களப்பு சண்டியன் தேரன் பாத்தீங்களா, அடக்கி ஆட்சி. நாங்க ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம், இந்த மஞ்சக்காரங்களுக்கு எல்லாம் மிஞ்ச ஒரு பெரிய இடம் கிடைக்காது. இந்த ஆட்சியில அவங்க கண்ட மாதிரி எல்லாம் ஆடுறதுக்கு ஜனாதிபதி தரப்பால விடவே மாட்டாங்க. அதுல மட்டக்களப்பு சண்டியரை பார்த்திருப்பீங்களே, போலீஸுக்கு அடிக்க போற, சிபி மீட்டர் ரீடிங்கானுக்கு அடிக்க போற, ஓட்டர் சப்ளைக்கு அடிக்க போற சண்டியன் தான். தோல்ல மஞ்சளை தூக்கி போட்டு பரபரன்னு அடிக்கிற கூத்த பார்த்தீங்க தானே, பெரிய ஒரு லொல்லு பிடிச்ச ஆளியாவன். அடிக்க போறோம் இடிக்க போறோம், சரிதானே? அந்த மாதிரி ஒரு விடைய சொல்றாரு. செல்வ செழிப்பா வாழலாங்களாம். யாரு? நம்ம இந்தியன் அண்ணாச்சி சொல்றாரு, மக்கள் செல்வ செழிப்பாங்களாம். அப்ப இதுக்கு என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்பா நான் தான் அவனை வாயில விஷம் போய் தேக்கன்னு சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. செல்வ செழிப்பா வாழலாங்களாம். ஒரு ஐஸ் வைக்கிறாலும் ஓரளவு தான் வைக்கணும். இது ஜனாதிபதிக்கு வைக்கப்பட்ட ஐஸ். அங்கால ஐஸ் வைக்கிறீங்க, இங்கால பின்னுக்கு பெரிய ஒரு எடுபடி வேலையும் பாக்குறீங்க. எப்படி பாக்குறீங்க? இங்கால ரணிலையும் சஜித்தையும் சேர விட்டுக்கிறாங்களே, அதுக்கு யாரு வேலை பார்த்தேன்? சரி, இவங்க சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? பெண்டு கிழிச்சிடுவாங்க பாருங்க. அதெல்லாம் கிடைக்காது. பார்க்கலாம். மலையக சமூகத்திற்கு வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று காலை பண்டாரவளை பப்ளிக் கிரவுண்ட் மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதாவது இதுல ஒரு பெரிய ஒரு விடயம் என்னென்றால், ஒரு மனுஷன் இதுலயும் ஜனாதிபதியும் இதுல போயிட்டாரு பாருங்க. ஒரு வீட்டை கட்டி போட்டு கீயை கொடுத்து தானே அதை ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. வீடு கட்டல, கரண்ட் எடுக்கல, கல்லு வைக்கல, வாட்டர் சப்ளை ஒன்றுமே இல்லை, வெறும் தாள்ல ஊடு பத்திரம் கொடுக்குறாங்களாம், வெறும் பேப்பர். இது பெரிய ஒரு நகைப்புக்கும் நக்கலுக்கும் வருகின்றன. அதையும் நாங்க பார்க்கலாம். இந்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் 10,000 வீடமைப்பு திட்டத்தின் 4வது கட்டமாக 4th part 2,000 பயனாளிகளுக்கு இங்கு வீட்டு உரிமைகள் வழங்கப்படும். ஒரு டீட் மாதிரி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப அவர் ஆட்சிக்குள்ள கட்டி கொடுக்கணும், விடுங்க, கட்டிட்டு போகட்டும். இந்நிகழ்வில் உரையாற்றிய இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா, இன்றைய தினம் நடைபெற்ற இந்த வேலை திட்டம் வரலாறு முழுவதும் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் சகோதரத்துவத்தின் இலட்சணையாகும் என்று சொல்கின்றார். வாழ்த்துக்கள். நாங்கள் உறவினர்கள், நாகரிகத்தின் உச்சத்தை தொட்ட சகோதரத்துவத்தை கொண்டவர்கள். நாங்கள் இப்போது எதிர்பார்ப்பது கடந்த காலத்தை விட மிக தெளிவான கௌரவமான எதிர்காலமாகும். நீ இந்தியா அள்ளி கொடுத்தா மர நாங்க காலத்தை குறைத்தலாம் இல்ல. எங்களின் இலக்கு பொருளாதார மற்றும் சமூகத்திற்கு தேவையான உயர்வான அபிவிருத்தியை மலையக மக்களுக்கு வழங்குவதாகும்.
எங்கடா வழங்குறேன் அந்த மக்கள் பாவண்டா. நாளாந்தம் ரொட்டியை திட்டு போட்டு உங்களுக்கு தேயிலை குழந்தை பிக்குதுகள், அட்டை கடிக்குது, பாம்பு கடி, அதை பாக்குறீங்க. இன்னும் ஒழுங்கா 2000 சம்பளத்தை கூட்டி கொடுக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன கௌரவம் பண்ணி கிடக்கு ஏப்பா? இதுக்கெல்லாம் உங்களோட வாயில வசம் வச்சு தேக்க. இந்த பயணத்தில் இந்தியா இலங்கை அரசுடன் ஒன்றிணைந்து வீடமைப்பு, கல்வி, தொழிற்பயிற்சி மற்றும் சுகாதாரத்துறை அபிவிருத்தியை நோக்கி தொடர்வதாகும் என்றார். அங்க இது ஒண்ணுமே இல்லப்பா, இதெல்லாம் போய் நான் பார்த்த அளவுல அதுகளுக்கு இன்னும் ஒழுங்கான ஒரு வீடு இல்லை. ஒழுங்கா அந்த லயன் வீடுகள் இன்னும் தகர கூட்டைகளும் கபாண்டு ஓட்டையா ஒழுகும், தண்ணி ஒழுகும், அதை பார்த்திருக்கிறோம். அதுக்குள்ள வீடு அமைப்பாம், கல்வியாம், தொழிற்பயிற்சியாம். அடே சும்மா வாய்ச்சிக்கு போகலாம், பாயால வட சுடலாம் தானே. நானும் சுடுவேன், வானில் நடப்பேன், கடலில் நடப்பேன், நாங்களும் அள்ளி எறியலாம் இல்ல தொத்தைகளா. இதேவேளை இந்த வருடத்திற்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1750 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்குள் அப்ப ஆக இன்னும் அதுக்கும் இல்லை, இன்னமும் அந்த பிச்சை காசு தான் கொடுக்கலப்பா. சாதாரண லேபர் ஊரல் அந்த நாடு தேசம் எல்லாம் ஒரு நாளைக்கு 2000 2500 சாதாரண லேபர் சம்பளம் கிடைக்கக்குள்ள ஒரு நாட்டின் ஒரு வருவாயை ஈட்டு தரக்கூடிய மிகவும் ஏற்றுமதி சாப்பிடக்கூடிய தேயிலை கொழுந்து பிக்கிற மக்களுக்கு ஒரு பிச்சை காசு எவ்வளவு ஊழல்கார நாட்களை இருந்து போயிட்டு அந்த மக்களுக்கு பாவூனியமாக 2000 சம்பளத்தை நீட்டி கொடுக்கலாம். நல்ல வாழ்வீங்கடா. மலைநாட்டு மலையக சமூகத்தை சேர்ந்த 2000 பயனாளிகளுக்கு வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பண்டாரவளையில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் ஜனாதிபதி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்திய உதவியுடன் 10,000 வீடுகளை கட்டும் திட்டத்தின் 4வது கட்டத்தின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வின் போது 2000 பயனாளிகளுக்கு அடையாளமாக உரிமை பத்திரங்களை ஜனாதிபதி அவர்கள் வழங்கியுள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் மலையக சமூகத்தினர் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்ததாகவும், குறிப்பிடத்தக்க முழுசான பங்களிப்பு 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடினமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து வருவதாக கூறினார். உண்மை உறுதி சொல்லுவோம். அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் கண்ணியமான வாழ்க்கை கிடைப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு அரசாங்கத்து உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாப்போமே, இன்னும் ஒரு 4 ஆண்டு இருக்குதான், அடுத்த ஆண்டு மாங்கதான். இந்த 4 ஆண்டுக்குள்ள பார்ப்போம் இதுவும் படையா இல்ல உண்மைதான் பார்க்கலாம். இல்ல அவர்களுக்கு வீட்டு உரிமைகளை வழங்குதல் மற்றும் நியாயமான ஊதியத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல முக்கியமான துறைகளில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட காலமாக 1750 ரூபாய் தினசரி ஊதியத்தை கோரி வருகின்றனர். மேலும் இந்த ஆண்டுக்குள் அதை எப்படியாவது யதார்த்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். இதேவேளை ஊழலுக்கு சார்பான அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள் எமக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறி உள்ளது என ஜனாதிபதி அவர்கள் தனது பாதுகாப்பு குறித்து மிகவும் ஆக்ரோஷமாக பேசியிருக்கின்றார்கள். இதுதான் நீங்க கவனிக்கத்தக்கது. நாம் கடந்த காலங்களிலும் சொல்லி இருக்கின்றோம், அவருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு நான் நேரடியாக லெட்டர் மூலமும் கொடுத்திருக்கின்றேன், உங்களது பாதுகாப்பில் மிக கூடிய கவனம் செலுத்துங்கள் என்று. இப்பொழுது அவரே வாயில சொல்லியிருக்காளே, ஊழல்வாதிகள் இப்பொழுது ஜனாதிபதி அவர்களை வெட்டி தின்றுவார்கள். உங்களுக்கு சொல்ல தேவையில்லை யார் என்று. இப்ப இருக்கிற ஊழல்வாதிகள் இப்ப உள்ள தற்கால ஜனாதிபதியை வெட்டி துண்டு துண்டா போட்டு கொடுத்தா தின்றுவார்கள். சமைச்சு கரை சமைச்சே திங்கும் அளவுக்கு மிச்சம் மோசமான கோபத்தில் இருக்கின்றார்கள். யாரு? இந்த ஊழல் நாய்க்கலைகள். மலையக சமூகத்திற்கான வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றும் போதே அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிலையை தனது வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கின்றார். வசதியான வீடு, சுகாதாரமான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் இலங்கை அரசு இந்திய அரசுடன் இணைந்து மலையக சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வீட்டு திட்டம் மலையக குடும்பத்திற்கு ஒரு வீட்டை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தாய் நாட்டுக்கு ஆற்றலை வழங்கும் மதிப்புக்குரிய பிரஜைகளாக மாற்றுவதற்கான அடித்தளமாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எமது நாட்டின் ஏழ்மைக்கு பிரதான காரணம் இளஞ்சியம், ஊழலாகும். இது அரசியல்வாதிகள் முதல் அரசாங்கத்து உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை வியாபித்துள்ளது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்காக நாம் பாரிய செயல் திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். எமது நடவடிக்கைகளுக்கு எதிராக நிற்கும் அரசியல் செயற்பாடுகள் எமக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கும் அதிக பணப்பலம், அத்தோடு அவர்களின் ஏவல்களாக செயல்பாடு அரசு அதிகாரிகளுடன் இருக்கும் தொடர்பு மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள், அதாவது நாம் சொன்னமே இந்த போதை வஸ்து கும்பல்கள், சட்டவிரோத ஆயுதங்கள் ஆகியன இவர்களிடம் இருக்கிறது. ஆனாலும் இதற்கு நாம் முடிவு கட்ட வேண்டும்.
அதை முன்கொண்டு செல்வேன் என உறுதி அளிக்கின்றேன். மலையக மக்கள் 202 வருடங்களாக மிக இக்கட்டான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுதான இந்த போதை வஸ்து கும்பலை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வருகிறாங்கல்ல, அவங்களோட ஆயுதமும் பிடிபட்டு வருகிறது. என்னை கேட்டால் ஒரு 40% போதை வஸ்து கும்பல்களின் களியாட்டம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் சொல்லுவேன். மந்த போஷனை, சிறந்த சுகாதாரமின்மை மற்றும் தூய நீர் வசதியின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு பெற்றுக் கொடுக்க உள்ளோம் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு மலையக மக்களின் சுகாதார வசதிகளை தீர்மானிக்க இடமளிக்க முடியாது என்றும் மலையகத்தில் உள்ள வைத்தியசாலைகள் மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்குள் கொண்டு வரப்படும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதைவிட நேற்று பீல்ட் மார்ஷல், முன்னாள் ராணுவ தளபதி, தற்போதைய பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் ஊடக மீட்டிங் ஒன்றை போட்டிருக்கின்றார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் கொழும்பில் ஊடகவியலாளர் தாக்குதல் சம்பவத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மற்றும் அவருடன் நெருக்கத்தில் இருந்த முன்னாள் ராணுவ உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சாலே, இவர் யாரு? இவர்தான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் முக்கியமான புள்ளியாக சந்தேகப்படுகின்றார். இவர் அதில் சந்தேகத்துக்கு ஏதாவது படுமானால் அண்ணாச்சி அள்ளுப்படுவார், அரசு பண்ணப்படுவார். மற்றும் எந்த விசாரணை ஆய்வோர் நேரடி தொடர்பு கொண்டிருப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். அதாவது நேரடி தொடர்பு பட்டிருப்பதாகவும் சொல்லுகின்றார். நேற்று சரத் பொன்சேகா அவர்கள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு முக்கிய சாட்சியாக பார்க்கலாம். கோட்டபாய செய்த பல குற்றங்களுக்கு இவர்கள் தான் உதவி செய்தவர்கள் என்றும் ஓய்வு பெற்ற பின்னரும் எந்த விசாரணை கோட்டபாயவுடன் இருந்தார் என்றும் இவை தொடர்பில் ஆழமான விசாரணைகளை செய்தால் கண்டுபிடிக்கலாம் என்றும் ஒரு புது அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கின்றார் சரத் பொன்சேகா அவர்கள். தான் வடகிழக்கில் அதாவது நான் வடகிழக்கில் தான் இருந்தேன், என்னையும் லசந்த கொலையில் சம்பந்தப்படுத்த பார்த்தனர், எனக்கு லசந்தவுடன் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை என்றும் கோட்டபாயாவுக்கு தான் இருந்தது என்றும் அழகாக சரத் பொன்சேகா கூறியிருக்கின்றார். அது உண்மையும் தானே. சரத் பொன்சேகா இது பொய்யெல்லாம் சில ஆட்கள் அடிக்கிறாங்க. சரத் பொன்சேகாவுக்கும் லசந்த விக்ரம எந்த பிரச்சனையும் இருக்கல, இருந்தது கோட்டையனுக்கும் லசந்தைக்கு தான். அதைத்தான் சிலர் இங்க அவிச்சு விடுறாங்கல்ல, அடிச்சு விடுறாங்கல்ல, அவிச்சு பொய்யெல்லாம். மிக் விமானம் கொள்வனவு தொடர்பில் தகவல் வெளியிடுவதாக லசந்த தெரிவித்திருந்தார். அப்போது என்னிடம் இருந்த புலனாய்வு அதிகாரிகளை சிறையில் அடைத்து இந்த கொலைக்கு ராணுவ தளபதி தான் காரணம் என காட்ட முயன்றனர். குற்ற புலனாய்வுத்துறையினர் இது தொடர்பில் நன்கறிந்தவர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தினால் இன்று வழங்கப்பட்டு வந்த ஆவண பத்திரங்கள் வெறும் காகிதத்தாள்களை வழங்கும் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாத்திரமே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமாக தெரிவித்திருக்கிறார். அது ஒரு நக்கல் நையாண்டியா இருக்கின்றது. இன்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும். மேலும் வீடுகள் ஒப்படைக்கும் போது ஒரு நிகழ்வு நடத்தப்படும். அவை முடிந்ததும் இந்நிகழ்வானது 2000 வீடுகளை கையளிப்பது அல்ல, ஆனால் 2000 காகிதத்தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என கொஞ்சம் ஆக்ரோஷமாக இதை காட்டியிருக்கின்றார். இது பற்றி நாம் என்னத்தை சொல்ல? மேலும் இந்த காகித ஆவணம் வழங்க நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடுகளும் இல்லை என்றும் கடந்த ஒரு வருடமாக மலையகத்தில் அல்லது மலையக சமூகத்திற்காக எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை என்ற உண்மையிலிருந்து பொதுமக்களை திசை திருப்பதற்கான இது ஒரு தந்திரோபாயம் மட்டுமே என ஜீவன் தொண்டமான் சொல்லி இருக்கின்றார். இந்த விடயத்தை நாம் தட்டி கழிக்கவும் முடியாது மக்களே, அதுவும் போகட்டும். அடுத்து நம்ம மனோ கணேசன் எம்பி அவர்களும் தாறுமாறாக சொல்லியிருக்கின்றார். காணி வீடு இல்லாத காது குத்தல் கல்யாணம் நடத்தி அனுரவுக்கு அவரது மலையக அமைச்சர்களே காது குத்தி உள்ளார்கள். மனோ கணேசன் அழகாக சொல்லுகின்றார். நல்லா இருக்குது. வீடு கட்டும் காணி அலையாடப்படுத்தவில்லை, காணியில் அடிக்கல் நாட்டு விழா நடத்தவில்லை, புது வீடு கட்டி புதுமனை புகுவிழா நடத்தவில்லை, கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு நீர், மின்சாரம், வீதி ஆகிய உட்கட்டமைப்பு பணிகள் முடித்து வைக்கப்படவில்லை. இவைகள் எதுவுமே செய்யாமல் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இலங்கைக்கு பாரதம் நன்கொடையாக வழங்கும் இந்திய வீடமைப்பு திட்ட நிகழ்வு ஒன்றில் பயனாளிகள் என்று சிலரை அழைத்து வெறும் காகிதத்தில், வெறும் பேப்பர்ல உங்களுக்கு காணியும் வீடும் தருகிறோம் என எழுதி கொடுத்து அனுப்பியுள்ளார்கள். காணி என்ற மணமகள், வீடு என்ற மணமகன் இல்லாத
காணி வீட்டு உரிமை கல்யாணம் நடத்தி அப்பாவி மக்களை ஏமாற்றி உள்ளார்கள். உண்மையில் நடந்தது காது குத்து கல்யாணம் என நான் நினைக்கிறேன். நன்றாக ஜனாதிபதி அனுரவுக்கு இந்த விடயம் முழுமையாக தெரியும் என நான் நம்பவில்லை. ஏதோ ஒரு வகையில் ஜனாதிபதி அவர்களை ஏமாற்றி சுத்துமத்து பண்ணி இருக்காங்க நம்ம மனோகரசன் ஐயா சொல்றார். நம்பலாமா? பார்க்கலாம். என்ன இந்த 10,000 தனி வீட்டு திட்டம் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியாகிய நாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து வந்து நோர்வுட் நகரில் அவருக்காக நாம் நடத்திய வரவேற்பு நிகழ்வில் அவர்களும் கேட்டு பெற்று அவரது வாயால் இந்திய அரசின் சார்பில் வழங்கிய உறுதிமொழியின் மூலம் இலங்கை வாழ் மலையக மக்களுக்காக நாம் பெற்றுக் கொடுத்த திட்டமாகும். இதையே இன்றைய அரசு முன்னெடுக்க முனைவதாக தெரிகிறது. நல்லது, அதற்கு நாம் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் என்று அவர் பெருமனம் கொண்டு சொல்லி இருக்கின்றார். ஆனால் அரசாங்கத்தில் இருக்கும் ஜேவிபி மலைநாட்டு அமைச்சர்கள், எம்பிக்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தாம் அனுமதிகள் என்பதை முழு உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் ஆரம்பித்த திட்டத்தையே அரைகுறையா செய்து கொண்டு எம்மையே மிகவும் தரைக்குறைவாக குறை கூறிக்கொண்டு திரிகின்றார்கள். இன்று மலைநாட்டு தனி வீடு கட்ட அடையாளம் காணப்படவில்லை. அந்த காணியில் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்படவில்லை. புது வீடு கட்டவில்லை. புதுமனை புகையும் இல்லை. எல்லாவற்றையும் வைத்து வெறும் கடதாசியில் ஒரு ஏமாற்றி சுத்துமுத்த செய்யப்பட்டிருக்கு சொல்கின்றார். ஆனால் விழா நடத்தி அப்பாவி மக்களை ஏமாற்றி உள்ளார்கள். தங்கள் தலைவர் நாட்டு ஜனாதிபதி அதிர்குமார திசநாயக்கவை மலைநாட்டுக்கு அழைத்து வந்து அவரையும் ஏமாற்றி உள்ளார்கள் என்று நம்ம மனோகரசன் ஐயா முறையிட்டு இருக்கின்றார்கள். இது போதாது, இந்த வீட்டு திட்ட செலவில் 90% நிதி எமக்காக நன்கொடையாக தரும் இந்திய அரசின் தூதரையும் அழைத்து வந்து அவரது பெயரையும் பயன்படுத்தி அரசியல் செய்கிறார்கள். தங்கள் இயலாமையை இந்திய அரசின் மூவர்ண தேசிய கொடியால் மறைக்க முயல்கிறார்கள் என்றும் மனோகரசன் அவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஊடகத்தில் நான் சொல்ல முடியாத பல விடயங்களும் அடங்கி ஒரு குறையை சொல்லி இருக்கின்றார். பார்க்கலாம் இங்கு நாம் அரங்கேற்றிய விடயங்கள் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்த போகின்றது என்பதையெல்லாம் எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.